காலையில நம்ம எந்திரிச்சோனையுமே ஒரு டீய போட்டு குடிச்சா தான் நம்மளுக்கு அந்த நாளே வந்து மூவ் ஆன் ஆன மாரியே இருக்கும். ஒரு வர டீயும் போட்டு சூப்பரா குடிச்சாச்சு. காலையிலயே நல்லா லேசா மழை தூறிட்டு இருந்துச்சு. மத்தியானம் வந்து சாப்பாடு, ரசம், முட்டைக்கோஸ் பொரியல், சுண்டல் தான் வச்சிருந்தேன். பிரெக்னன்சி டைம்ல எப்படி சிஸ்டர் டீ குடிக்காம இருந்தீங்கன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி அப்ப நான் டீ, காஃபி எல்லாமே குடிச்சேன். கடையில தான் அதிகமா வாங்கி மாதுளம்பழம், ட்ரை ஃப்ரூட்ஸ், அத்திப்பழம்லாம் நெறைய சாப்பிட்டேன். அத சாப்பிட்டுமே 10க்கு மேல ரத்தம் வந்து ஏறவே இல்ல. டெலிவரி அப்போ கரெக்ட்டா 10 தான் இருந்தது. தம்பி வந்து நார்மல் டெலிவரி நல்லபடியா பொறந்துட்டான். செகண்ட் பிரெக்னன்சி அப்ப எனக்கு ரிஸ்க் நெறைய இருந்தது. பிளட்டும் இல்ல. 7க்கு மேல எனக்கு பிளட்டே கிடையாது. 2வது நஞ்சுக்கொடி கீழ இருந்தது. நார்மல் டெலிவரி ஆக வாய்ப்பில்ல. சி செக்ஷன் தான் பண்ணி எடுக்கணும்னு நெறைய டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க ரெஃபர் பண்ணிட்டு. நஞ்சுக்கொடி கீழ இருக்கிறப்ப வெயிட் எதுவும் தூக்கக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது, பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் அதெல்லாம் கேட்கல. எல்லா வேலையும் நார்மலா வீட்ல செய்யற எல்லா வேலையும் செஞ்சேன். தண்ணி கூட தூக்குனேன். பிளட் இன்க்ரீஸ் ஆக மட்டும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டேன். டீ, காஃபி அவாய்ட் பண்ணிட்டு தினமும் 2 வேளை முருங்கைக்கீரை சூப் எடுத்தேன். பிளட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு. முடியும் நல்லா குரோத் ஆச்சு. டெலிவரி அப்போ 12 பாயிண்ட் இருந்தது. நல்லபடியா பாப்பாவும் நார்மல் டெலிவரி